வணக்கம் மக்களே, எல்லை மீறி போறீங்க. சிஎஸ்கேவை உடைக்க பார்த்த பிசிசிஐ, விசுவாசத்தால் தப்பிய சிஎஸ்கே. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங்கை பிசிசிஐ ரகசியமாக அழைத்து பேசி இருப்பது சிஎஸ்கே அணி நிர்வாகத்தை அதிருப்தியடைய செய்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் தற்போதைய பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலம் இன்னும் 2 மாதங்களில் முடிவுக்கு வருகிறது. அடுத்த பயிற்சியாளரை தேர்வு செய்ய தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என பிசிசிஐ கூறியுள்ளது. இந்த நிலையில் பிசிசிஐ அதிகாரிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு சரியான நபர் என கருதி உள்ளனர். எனவே அவரை அதிகாரப்பூர்வமற்ற முறையில் அழைத்து பேசியுள்ளனர். இந்திய டெஸ்ட் அணி, ஒருநாள் அணி மற்றும் T20 அணிகளின் பயிற்சியாளராக வருமாறு அவருக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் ஸ்டீபன் பிளமிங் சிஎஸ்கே அணி உட்பட 4 T20 அணிகளின் பயிற்சியாளராக இருக்கிறார். அந்த பதவிகளை விட்டுவிட்டு இந்திய அணி பயிற்சியாளராக வர ஒப்புக்கொள்வாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அதிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சகோதர அணிகளான ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெக்கா சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகளின் பயிற்சியாளராகவும் இருக்கிறார். 2008இல் சிஎஸ்கே அணியில் ஒரு வீரராக இடம்பெற்று பின் 2009ஆம் ஆண்டிலிருந்து சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளராக செயல்பட்டிருக்கிறார். பிளமிங் சிஎஸ்கே அணிக்கு 5 முறை ஐபிஎல் கோப்பை வென்று கொடுத்திருக்கிறார். அவருக்கும் சிஎஸ்கே நிர்வாகத்திற்கும் இடையேயான நெருக்கமான உறவு உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டீபன் பிளமிங் சிஎஸ்கே நிர்வாகத்திற்கு விசுவாசமாக இருக்கிறார். இதையடுத்து அவர் இந்திய அணியின் பயிற்சியாளராக வர இதுவரை சம்மதம் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. அந்த வகையில் சிஎஸ்கே அணி பெரிய சிக்கலிலிருந்து தப்பியிருக்கிறது. சிஎஸ்கே அணி ஆணிவேரான தோனி இந்த ஆண்டுடன் ஓய்வு பெற இருப்பதால் சிஎஸ்கே அணி முக்கியமான கட்டத்தில் உள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் ருத்துராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சிஎஸ்கே அணி ஒரு முறையாவது ஐபிஎல் கோப்பையை வென்றால் மட்டுமே தோனி பெற்றுக் கொடுத்த பெயரையும் ரசிகர்களையும் அந்த அணி தக்க வைத்துக் கொள்ள முடியும். இத்தனை காலம் சிஎஸ்கே அணியை கட்டமைத்து பாதுகாத்து வந்த பயிற்சியாளர் பிளமிங் சிஎஸ்கே அணியில் அடுத்த 3 ஆண்டுகள் இருப்பது மிகவும் அவசியம். அந்த வகையில் சிஎஸ்கே அணியை உடைக்க பார்த்த பிசிசிஐயின் முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது.